கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே கடைசி நாட்களில் எழுப்புதலில் பெண்களுடைய பங்கு என்ற அந்த பகுதியில் மறுபடியுமாய் நம்ம இணைந்து பேச போகிற சம்பாஷிக்க போகிற காரியங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஷாரனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த அனுபவங்களுக்காக கர்த்தர் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் கூட அநேக அவருடைய வெளிப்பாடுகளும் ரகசியங்களையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டு வரார். இது கேட்கிற, பேசுகிற, சம்பாஷிக்கிற எங்களுக்கு மாத்திரமல்ல, உண்மையா இருதயத்திலிருந்து விருத்த சேதனம் அடைந்த இருதயத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது ஆவியில ஒரு பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். ஒரு ஆவிக்குரிய அடுத்த நிலையை உங்களுக்குள்ள கொண்டு வரும். ஏன்னா ஆவிக்குரிய நிலைன்றது ஒரு டீப்பர் ஸ்டேட். அது உள்ள நீங்க போயிட்டே இருக்க முடியும். அதை தேவனே நடத்துவார். அது ஏன்னா அது அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலை. அந்த உன்னதமான நிலையை நம்ம அடைய கட்டத்தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கரையிலே நின்று கொண்டு வெறும் மணலிலே நின்று கொண்டு இருக்கிற வாழ்க்கை இல்லை, நமக்கு ஆழத்துக்குள்ள போகிற ஒரு வாழ்க்கை. அதனால்தான் கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, நீச்சலால் அளவு முழுகி அடுத்த கரை, அதாவது ஒரு கரையிலிருந்து அடுத்த கரை அக்கறை சேர்க்கிற ஒரு காரியம் நமக்கு இருக்கு. அதுக்குதான் தேவன் நம்மை அவரே நடத்தி கொண்டு போய் அவர் அந்த கரையில நிக்கிறதுனால தான் நமக்கு அந்த பலத்தை கொடுத்து அதை செயல்பட வைக்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளதான் நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த வாரத்துல கூட சில காரியங்களை கர்த்தர் போட்ட சில ரகசியங்கள், சில காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளையும் உங்க கூட நாங்க பகிர்ந்து கொள்ளுகிறதுலையும் சம்பாஷிக்கிறதுலையும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு சொல்லப்படுற காரியம் புறப்படுகிற காரியத்தை பத்தி பேசி கடந்த நாட்கள்ல நம்ம அதையே தான் பேசிட்டு. ஆமீன். இந்த வாரத்துல என்ன ஒரு காரியம் சிஸ்டர், நம்ம வேதத்தின் படி அது புறப்பட காரணம் என்ன சிஸ்டர்? அந்த வல்லமை புறப்படுதுன்னா அதுக்கு நம்மிடம் காணப்பட வேண்டிய காரியம் என்ன? ஆமென். விசுவாசம். ஆமென். ஆமென். அந்த விசுவாசம் ஆகப்பட்டது எத்தனை டைப்ஸ் ஆஃப் விசுவாசம் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அதை பத்தி நம்ம பேசணும் சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர். அப்ப இதை குறித்து உங்களுக்கு என்ன சிஸ்டர் போடப்படுது? விசுவாசம்னு வரும்பொழுது நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டர், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில உலாவி தன்னுடைய காரியத்தை பூமியில செயல்படுத்த தொடங்கும் போது அவர் 3 கேடர் ஆஃப் பீப்புள் பார்க்கிறார் சிஸ்டர். அந்த விசுவாசத்தின் அளவின் படிதான் சிஸ்டர் அவங்களுக்கு கிரியை நடப்பிக்கிறார். ஏன்னா அந்த விசுவாசம் இல்லாதபடிக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது அந்த விசுவாசம்ன்றது என்னன்னா, நம்பப்படாதவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. அந்த உறுதித்தன்மை, அந்த ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கு அவங்க கிட்ட? அந்த ஸ்திரத்தன்மையும் அந்த நிச்சயம், தான் பெற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை பெற்றுக்கொள்ளுகிறது போல இருக்கிற அந்த கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்ற ஒரு அந்த நிச்சயம் அவர்களுக்குள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது எந்த காரியத்தை கேட்டாலும் தேவன் அந்த காரியத்தை அவர்கள் செயல்படுத்துகிறார். அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல அவர் உலாவி அவர் அநேக ஜனங்களை சுகப்படுத்துறாரு, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துறாரு, பிசாசுகளை துரத்துறாரு, உணவு அந்த இடத்துல ஒரு அற்புதங்களை செய்கிறாரு, பிரசங்கம் பண்றாரு, சம்பாஷிக்கிறாரு, கான்வர்சேஷன் பேசுறாரு, இது எல்லாமே பண்றாரு மனுஷகுமாரனா பூமியில. ஆனா தேவனுடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வர்றாரு. இதுல அவர் பார்க்கும்போது, வேதத்துல பார்க்கும்போது 3 கேடர் ஆஃப் பீப்புளை அவர் பார்க்குறாரு. முதல் கேடர் அவிவிசுவாசம், இன்னொன்று அற்ப விசுவாசம், இன்னொன்று பூர்ண விசுவாசம். இந்த 3 கேடர் ஆஃப் பீப்புளை அவர் பார்க்கும்போது 4வது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதை நம்ம அப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவோம். நீ பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க அவிவிசுவாசம்னா என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, விசுவாசம், நமக்கு ஒரு பேரே விசுவாசிகள்னு பேர். விசுவாசிகள்னா அது ஒரு கூட்டம் கிடையாது. அவருடைய மகிமையும் வல்லமையும் பூரணமாய் விசுவாசிக்கிற எல்லாருக்குமே விசுவாசிகள் தான் பேரு. அறிந்த ஜனங்கள். கரெக்ட். அறிந்திருந்த ஜனங்கள், அந்த அறிகிற ஜனங்களுக்கு பேர் தான் விசுவாசிகளே பேரு. அது எல்லாரும் விசுவாசிகள் கேடர்ல தான் வருவாங்க. இன்னைக்கு நமக்கு சபை எப்படி பிரிச்சிருச்சுன்னா, ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அப்படின்னு ஒரு கேடர் பிரிச்சு, அதுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் விசுவாசிகள்னா அங்கேயும் என்ன இருக்காது, ஊழியத்துல வெற்றி திறமை வராது. ஊழியக்காரர்களும் தனியா அவங்களுக்கு விசுவாசம் இம்ப்ளான்டாவே வரதெல்லாம் கிடையாது. இந்த விசுவாசம்ன்றது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பார்ட். அந்த விசுவாசிக்கிறவர்களாலே கூடாத காரியம் தான் வேதம் சொல்லுது. அதுதான் அஸ்திபாரம். ஆமா, விசுவாசம் தான் அஸ்திபாரமே. அப்போ தேவன் 3 டைப் ஆஃப் பீப்புளை பார்க்கிறார். நீங்க பாருங்களேன், முதல்ல அவிவிசுவாசம் உள்ள. அப்ப இந்த அவிவிசுவாசம் உள்ள பீப்புள் யார்? நம்ம அவிவிசுவாசம் நம்ம டக்குன்னு நம்ம என்ன நினைப்போம்னா, பேலியாளின் பிள்ளைகள், புறஜாதிகள், அவங்களுக்கு தான் விசுவாசி. நம்மளாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம விசுவாசிகள்னு பேரு. அவங்க தான் அவரை நம்ப மாட்டாங்க, அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அகெயின்ஸ்டா நிற்பாங்க. அவங்கெல்லாம் பேலியாளின் பிள்ளைகள். அவங்க
ஆனா தேவன் அவிவிசுவாசத்தை யார்கிட்ட பாக்குறாரு பாருங்களேன் வேதத்துல, ஆசாரியனுக்குள்ள தான் பார்த்தாரு, வேத பாரதர்கிட்ட தான் பார்த்தாரு, சீஷர்கள் மத்தியிலும் பார்த்தாரு. ஆமா, சீஷர்கள் மத்தியிலையும் பார்த்தாரு. அப்போ அப்ப இதுல என்ன ஒரு புதிய காரியம் சிஸ்டர், இதுல ஒரு விஷயம் இருக்கு, கவனிச்சிங்களா? அதாவது நாம எங்க இல்லைன்னு நினைக்கிறோமோ, இவங்கெல்லாம் இந்த கேடர் நினைக்கிறோமோ, அவங்க கிட்ட நீங்க இது தேவன் இது உங்களுக்கு செய்வாரு அப்படின்னு ஒண்ணு அவங்ககிட்ட ஒரு பக்தி இருக்கு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அது அம்மாப்பா இங்க நீங்க நாங்க கண்டிப்பா அவரை நாங்க நம்புறோம்ப்பா, அவர் தான்ப்பா, அந்த ஒரு அவங்களுடைய அந்த ஆக்ஷன்லயே அந்த காரியம் வெளிப்படும் சிஸ்டர். உள்ள இருக்க இருதயத்தை அவர் பாக்குறாரு. நான் வந்து வேத பாரகர், நான் ஆசாரியன், நான் பிரதான ஆசாரியன் சொல்லிக் கொள்ளுகிறவர்கிட்ட என்ன இல்லைன்னா அந்த விசுவாசம் இல்லை. ஏன்னா அவர் செய்யும்போது அவங்க அவரை எப்படி பார்த்தாங்கன்னா, மரியாளின் மைந்தன் அல்லவா, தச்சனின் பிள்ளை அல்லவா, இவனுக்கு யார் இந்த வல்லமையை கொடுத்தது? ஏன்னா அவங்க ஒரு கேடரை பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆசாரியத்துவத்துக்கு தான் இந்த அதிகாரம். ஏன்னா ஆசாரியன் தான் தேவன் கிட்ட இருந்து, ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிறவன் தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, ஆவிக்குரிய உலகத்தை ஆளுகிற அவன்கிட்ட தான் அந்த அதிகாரம் முழுசும். தேவன் அவங்ககிட்ட தான் பேசுறாரு இறங்கி. அவன் தான் மனிதனுக்கும் ஜனங்களுக்கும் இடையில நிக்கிற ஒரு ஆளு. அவங்ககிட்ட தான் தேவன் பேச முடியும். அவன் மூலமா தான் ஜனங்களுக்கு வரணுமே தவிர வேற யார் மூலமா வர முடியாதுன்ற திட்டவட்டமா இருந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கடைசி வரைக்கும் நின்னாங்க சிஸ்டர். அவங்க அப்படியே நின்னாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு தன்னுடைய காரியத்தை, தெய்வகுமாரனுடைய தன்மை, பிதாவின் தன்மையை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் அந்த அவிவிசுவாசம் அப்படின்ற ஒரு தன்மை, அந்த தடை அவர்களை அதை ஒரு நாளும் விசுவாசிக்க கூடாது அப்படி செஞ்சிருச்சு. ஏன்னா அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, பிரகாசம் உள்ள கண்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் எப்படி எங்க இருக்கேன்னா, இருளடைந்த ஒரு பகுதியில தான் நான் இருக்கேன். ஆமென். எனக்கு கண்கள் இருக்கு, ஆனா நான் இருள தான் இருக்கிறேன். ஆமென். அப்ப என்னோட செயல்பாடுகளும் இருளின் செயல்பாடுகளா தான் இருக்கு. வைராகியத்தின் செயல்பாடுகளா, மாம்சத்தின் கிரியைகளின் செயல்பாடுகளா தான் இருக்குது. இப்படி ஒரு கூட்டத்தை அவர் பார்க்கிறாரு. இன்னைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அதை நம்ம வெளியே பார்க்கல, உள்ளுக்குள்ளேயே, நமக்குள்ளேயே, கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இப்படி ஒரு அவிசுவாசமான கூட்டம் இருக்கு. ஆனா அந்த கூட்டம் என்ன பண்ணுது? ஊழியம் செய்து. இதுதான் ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எப்படின்னா, அவருடைய மகத்துவங்களை மறுதளிக்கிறோம், அவருடைய வல்லமைகளை மறுதளிச்சிடறோம். ஆனா அவர் தெய்வம் சொல்லி நம்ம எல்லார்த்திட்டையும் சொல்லிட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்ட ஒரு தன்மைனா, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சிஸ்டர். அது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா அப்படி சொல்லுகிறவர்கள் தான் தேவனை குறித்து ரொம்ப வைராகியமாக பேசுவாங்க சிஸ்டர் வெளியே. ஆமாம், நீ நல்லா பாருங்களேன், அவங்க வாயிலேருந்து புறப்படுற வார்த்தை அவ்வளோ வைராகியமாக இருக்கும். பா, எப்படி ஒரு அக்கினியாக அந்த மனுஷன் பேசுகிறாரு. நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவிசுவாசமாக அவங்ககிட்ட தான் சிஸ்டர் உள்ளே இருக்கும். ஏன்னா தேவன் பேச்சில் இல்லை, அவர் ஆவியில செயல்படுறாரு. இப்போ ஒரு பேச்சு, ஒரு பிரசங்கம்ன்றது நல்லா இருக்கிறது முக்கியம் இல்லை. உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கோ, உன்னுடைய அந்த அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஆவிதான் ஜனங்களை மாற்றும், இருதயத்தை மாற்றும் சிஸ்டர். இருதயத்திலிருந்து இருதயத்துக்கு போகும். ஆமென், கரெக்ட் சிஸ்டர். அப்ப தேவனுடைய இருதயம் அங்க இருந்தாதான் கேட்கிற ஜனங்களுடைய இருதயத்துக்குள் அது கிரியை செய்யும். ஆமென். அதுதான் ரிசல்ட். இல்லன்னா அந்த பேச்சு நல்லா இருக்கும், அது பேச்சோட போயிடுமே, அது கிரியை செய்யாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அப்ப அவங்ககிட்ட எந்த ஒரு மாற்றமே இருக்காது. அப்ப அப்படி மாற்றம் இல்லாதவங்க மாற்றத்தின் தன்மையை உணர முடியலன்னா, முதல்ல அதை நம்மளை உய்த்து ஆராய்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நாங்க எதிர் திசையில மாற்றம் இல்லைன்னா, இங்க எதுவுமே மாறல, இங்க மாறாத போது அங்க எப்படி மாறும்? அது ஒரு கூட்டம். அடுத்த ரெண்டாவது அற்ப விசுவாசிகள்னு சொல்லப்படும் போது, அவருடைய எப்படின்னா வேதத்துல நீங்க பாருங்க சார், சீஷர்களை அவர் அநேக நேரத்துல அப்படி கடிஞ்சு கொண்டிருக்கு. ஏன்னா அந்த சீஷர்கள் அவருடைய அற்புதங்களை பார்த்துருக்குறாங்க, அவருடைய அதிசயங்களை பார்த்துருக்குறாங்க, அவர் பிசாசுகளை விரட்டுறதை பார்த்துருக்காங்க. 2 அப்பம் 5 மீனை வைத்து அவர் 1000 ஜனங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டது. ஆமா, அந்த தேவைகளை சந்திச்சதை குறிச்சு அவர் அவ்வளோ, அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயம். அந்த அற்புதத்தை எல்லாம், ஆமா அற்புதம், அது அதிசயம் எல்லாம் அற்புதம். இருக்கிறதை வைத்து செய்யறது அற்புதம், இல்லாதவர்களை செய்யறது அதிசயம். ஆமென். அப்ப அந்த அற்புதத்தை அவர் செய்யும் போது அவர்கள் எல்லாம் அதை பார்த்து பிரமிச்சு போனாங்க. அப்ப இவரு உண்மையாலுமே ஒரு தேவகுமாரன், கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கையிட்டாலுமே அவர்களுக்குள்ள அது நிலைத்து இருக்குல்ல. அது என்ன ஆகுதுன்னா, அது என்ன காரியம் கர்த்தர் சொல்றாரு சிஸ்டர். அது என்னன்னா சூழ்நிலை. கரெக்ட். சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அற்ப விசுவாசம் வந்துட்டு. ஆமா,
கரெக்ட். பேதுருவுக்கு நடந்தது. ஆமா. சூழ்நிலையை பார்க்குறவன் அற்ப விசுவாசின்னு கர்த்தர் சொல்றேன். ஆமென், ஆமென். அப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவனுக்கு முத்திரையிடப்படுகிற பெயர் அற்ப விசுவாசி. ஆமென். இந்த ஜாதி அந்த ஜாதி இன்னார் அன்னார் யாரும் கிடையாது. சூழ்நிலையை பார்க்கிறவன் எவனுமே அற்ப விசுவாசி. அப்ப நம்ம எங்க நிக்கிறோம், எந்த கேடர்ல நிக்கிறோன்றது நம்ம நிதானிக்கணும். ஆமென். ஏன்னா அந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட கண்களை கொடுக்குதுன்னா, அந்த சூழ்நிலைக்கு பின்னாடி கிரியை செய்கிற, இந்த சூழ்நிலை உனக்கு முன்னாடி இருக்கிற அது ஒரு திரை மாதிரி அந்த சூழ்நிலை நம்ம சுற்றி இருக்கிற திரை. இந்த திரையை விலக்கி பார்க்கக்கூடிய கண்களை தான் அந்த விசுவாசம் தருது. ஆமென். அதுதான் பிரகாசம் உள்ள ஆமென் மனக்கண்கள். ஆமென். அதுல மட்டும் தான் பார்க்க முடியும். ஆமென். அப்ப அந்த 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 மனக்கண்கள் குருடாக்கப்படும் போது நம்ம திரையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். நம்மளை சுற்றி திரை மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த திரை ஒரு நிமிஷத்துல விலகுன்றது நமக்கு தெரியாது. அந்த விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்தால் தான் அந்த திரை விலகும். அதுதான் அற்ப விசுவாசத்தோட தன்மை. இன்னைக்கும் அற்ப விசுவாசத்தோட காரியங்கள் நிறைய இருக்கு சிஸ்டர். அதான் சொல்லல, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பார்களோ. எப்படிப்பட்ட விசுவாசம்? அவர் வருகிறார், அவர் மேகம் மீது வருகிறார், அவர் நமக்கு அவருடைய அந்த வல்லமையையும் பலத்தையும் தந்து அவரோடு இணைத்து கொள்ளுகிறான்ற விசுவாசமே இனி வர காலங்கள்ல குறைஞ்சு போகும்னு சொல்றாரு. அப்போ அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு கிரியை பாருங்க சிஸ்டர். அப்போ எப்படின்னா வேதத்தை மறுதளிக்கிற கூட்டமாக தான் நம்ம எழும்புறோம். வேதத்தை படிக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம். ஆனால் அந்த வசனத்தை நம்முடைய சாட்சிகளையும் கேட்குறோம் சிஸ்டர். அதுதான் எல்லாத்தோட முக்கியமான விஷயம். அநேகர் சொல்ற சாட்சிகள், கர்த்தர் நடப்பித்த கிரியைகள், கண் முன்னாடி நடக்கிற காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம கண் முன்னாடி நம்ம குடும்பத்திலே நடக்கும். ஆமா. அப்பவே பாத்தீங்கன்னா அந்த விசுவாசம் ஸ்திரப்படாம நிக்குது. ஆமென். அப்பனா என்ன பண்றோம் நம்மன்னா அந்த சூழ்நிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது எதனாலன்னு நினைக்கிறீங்க சிஸ்டர்? இந்த விசுவாசம் குறையிறது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இந்த அற்ப விசுவாசம் ஏன் நமக்கு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? சிந்தையின் காரியம் தான் சிஸ்டர். கட்டப்பட்டிருக்கிற சிந்தை. அப்போ அதை கட்டவிழ்க்கிற தன்மை உங்களுக்கு வசனத்துல தானே இருக்கு. ஆமென். அப்ப வார்த்தைகளை அதிகமாய் உட்கொள்ளாத ஒரு தன்மையின் என்ன சொல்ல முடியும்? நம்ம வசனத்தை அதிகமாய் உட்கொள்ள முடியாது. நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் புறப்படுது சிஸ்டர். அதாவது என்னன்னா, எவீரு போய் கேட்கிறாருல, ஒரு வார்த்தை சொல்லும் போது, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும், இத்தனைக்கும் அவரோட அவர் கூட இருந்த சீஷனும் கிடையாது. ஆனா இயேசு கிறிஸ்து, கர்த்தராக இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வருகிற சாட்சியை பாருங்க. இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேல் மத்தியிலையும் பார்க்கல. ஆமா. அதை படிக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு காரியம் உறுத்தும் சிஸ்டர். அந்த இருதயத்துல ஒரு உணர்வு வரும். எப்பேற்பட்ட ஒரு சாட்சி அந்த எவ்வீரு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அவர் வீடு திரும்பும்போது கேட்கிறார், எப்போ சொஸ்தமாச்சுன்னு கேட்கிறார். அந்த கன்ஃபர்மேஷன் பாருங்க, உறுதிப்படுத்துகிறார். கரெக்டா அந்த வார்த்தை அவரோட வாயிலிருந்து புறப்படும் பொழுது அங்க ஹீலிங் உண்டாச்சு. இது ஒரு வகையான விசுவாசம். இது அவர் சூழ்நிலையை பார்க்கல, மரணப்படுக்க எந்த நேரம் ஆகும் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சாச்சு. இன்னும் கேட்டீங்கன்னா ஆசாரியர்கள் தடுப்பாங்க சிஸ்டர். இப்போ எங்க அவரை கூட்டிட்டு போற, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாத, எல்லா ஆயத்தமும் நடந்தாச்சு, அங்க மரணப்படுத்தி. அதையும் மீறி அவர் என்ன சொல்றாரு, ஒரு வார்த்தை நீ சொல்லுங்க போதும். அப்ப அந்த வார்த்தைக்கு எப்படி ஒரு வல்லமை இருக்கு. ஒண்ணு கவனிச்சிங்களா சிஸ்டர்? தேவன் அந்த விசுவாசத்தை கண்டு பிரமித்த எல்லா ஜனங்களுமே, ஒரு கானானிய ஸ்ரீ ஆகட்டும், ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்ரீ ஆகட்டும், அதாவது இந்த இவங்க ஒரு கேடர்னு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இஸ்ரவேலர்கள்னு ஒரு கேடர் இருக்கு. யூதர்கள், அந்த கணம் பொருந்தியவர்கள், தகுதி பெற்றவர்கள்ன்ற தாண்டின ஜனங்களுக்குள்ளதான் அந்த விசுவாசத்தை பார்த்தே அவர் பிரமிச்சார். ஆமா, கரெக்ட். அவர் வேற எங்கேயுமே அதை பார்க்கல. இப்ப சீஷர்கள்கிட்ட கூட அதை பார்க்கல. சீஷர்கள் கூட அவரோடு கூட இருந்து அப்பம் புசித்து 3 வருஷம் கூட இருந்தா கூட, அவர் ராஜ்யத்துல எனக்கு இந்த இடம், எனக்கு அந்த இடம், எனக்கு இந்த சைடு, அவரோட ஆளுகை சைடு. ஆனா அவர் சொன்ன, என் பிதா யாரை முன்குறிச்சிருக்காரோ அதான் பண்ண முடியும். அப்ப நீங்க பிதா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி என்னை இங்க உட்கார வைங்க, அங்க உட்கார. இதுதான் சண்டையா இருந்ததே தவிர, அவர் எந்த ஜனங்கள் பாத்தீங்கன்னா அவர் பிரமிச்ச ஜனங்களை அதை தாண்டின சர்க்கிள் இருக்கிறவங்க தான். அப்ப பாத்தீங்கன்னா அதுதான் நான் சொல்றேன், கடைசி அது உண்மை சிஸ்டர். ஏன்னா நீங்க சொல்லும் போது ஒரு காரியம், அவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட சீஷர்களே அவருடைய இருதயத்தின் நினைவை அறிந்து அதன்படி நடக்க அவர்களால் கூடாது இருந்தது இல்லையா? அப்ப எவ்வளவு விசனப்பட்டிருக்கும் அவருடைய இருதயம். ஆமா. அப்ப அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து
இவர் செஞ்சா கண்டிப்பா நடக்கும். அவரோட வஸ்திர தொங்கலை தொட்டா போதும் எனக்கு நீங்க வந்து உடனே இதுக்கு முன்னாடி sister, இந்த தன்மைக்கு முன்னாடி ஒரு காரியம் இப்ப சொல்லும்போது ஒரு காரியம் என்ன போடப்படுதுன்னா, யோவான்ல ஒரு இது இருக்கு. அவர் சொல்லுவார்ல, அதாவது இந்த காரியங்களையே நான் உங்களுக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களே, பரத்தின் பரத்துக்கு அடுத்த காரியங்களை உங்களிடத்தில் சொன்னால் நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்கன்னு அவர் கேட்பாங்க. அப்போ அவர் இங்க பிதாவின் மைந்தன், பிதாவின் குமாரன், பிதா சொல்ற காரியத்தை தான் நான் செய்யறேன்னு சொல்லி இவர்களை விசுவாசிக்க வைக்கிறதுக்கே அவருக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 3 வருஷம் முடிஞ்சிச்சு. கரெக்ட். இவர் பிதாவினாலதான் அனுப்பப்பட்டவர்ன்றது அந்த அந்த ஒரு லைனை அவர் விசுவாசிக்க வைக்கிறதுக்கே அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ அற்புதங்கள் தேவைப்பட்டது, எத்தனையோ அதிசயங்கள் தேவைப்பட்டது. காற்றையும் கடலையும் கண்டு இறையாத அமைதலாருன்னு சொல்லி தேவைகள் இத்தனை பட்டும் அவர் அந்த பூமியில விதைக்கிறார். அப்ப அந்த பூமி, அந்த கற்பாறை எப்படி இருக்கு பாருங்க சிஸ்டர். அந்த விதை பூமிக்குள்ள போகாதபடி, அந்த மனிதனுடைய இருதயங்களுக்குள்ள போகாதபடி அந்த விதை எவ்வளவு கடினமா இருக்கு பாருங்க. அவரோட அந்த விதையை விதைக்கிறார்ல, இவர் தான் மனுஷகுமாரன், இவர் தான் தேவகுமாரன், இவர் வழியாதான் விடுதலை வரப்போகுதுன்ற ஒரு காரியத்தை அவர் சரி பண்றதுக்கே 3 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த இருதயம் அவ்வளவு கடினப்பட்டிருக்கு. ஆமா ஆமா, ஆரை மாதிரி கடினப்பட்டிருக்கு. அந்த அப்படியே அந்த அதனாலதான் 4 விதமான நிலங்களை பத்தி அவர் சொல்றாரு. அந்த 4 விதமான நிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இருதயங்கள் தான். அதே அவரே சொல்லிடுறாருல, விதை வந்து விசுவாச விதை. அப்ப அந்த கற்பாறையில இடுக்குல வரும்போது, அப்படியே முளைச்சது வரும்போது, அந்த கற்பாறை இந்த வெயில்ல சூழ்நிலைகளை பார்த்து அது கருகி போய் ஒண்ணு இல்லாம போகுது. அந்த விசுவாச விதை வளரவே. ஆனா அவர் 4வது ஒரு நிலத்தை பாக்குறாரு. அதே போல நீங்க சொல்லும் போது கூட அந்த 4வது ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் தான் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்தது. அவருக்கே தெரியாத அளவுக்கு இருந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த உண்மையாலுமே அந்த அவளுடைய அந்த விசுவாசம், அந்த வஸ்திர தொங்கலையாவது நான் தொட்டா, நீங்க இந்த வஸ்திர தொங்கல்ல வந்து வேதத்தை நீங்க வந்து ஒப்பீடு பண்ணீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவருடைய மகிமையின் வெளிப்பாடா இருக்கும். நீங்க அந்த ஆலயத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த வஸ்திர தொங்கலோட தன்மை, அதே போல அவர் வந்து அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்ததுன்னு போடப்பட்டு, அவருடைய அந்த மெல்லிய வஸ்திரம் தரித்தவராய், அந்த மகிமையுடைய தன்மையை செயல்படுத்துகிறவராய், அந்த மகிமையின் பூரண மகிமையின் வெளிப்பாடா இந்த வஸ்திரங்களை சொல்லுவாங்க. நிறைய இடங்களை பாத்தீங்கன்னா அந்த வஸ்திரங்கள் போடப்பட்டுக்கிட்டே இருக்கும். துதியின் வஸ்திரம், துதியின் ஆடையை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து பரிசுத்தத்தின் வஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து வெளிச்சத்தின் வஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துதி வந்து நமக்கு ஒரு சோத்திரத்தின் தன்மை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெண்மையான வஸ்திரம் கொடுக்கப்படுற அடையாளம், மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுற அலங்காரமான சிறந்த வஸ்திரம், இந்த மாதிரி நிறைய வஸ்திரங்கள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு வஸ்திரங்களின் மீதும் அந்த அபிஷேகம் தங்கியிருக்கு. ஏன்னா ஒரு தேவதாசன் சொல்லும் போது சொன்னாரு, வெற்று சரீரத்தின் மீது அவர் அபிஷேகத்தை போட மாட்டாரு, வஸ்திரத்தை உடுத்தி தான் போடுவார் அப்படின்ற. அது உண்மை. அது வந்து ஆவிக்குரிய விதத்துல வந்து 100% உண்மையே. அப்படின்னா அவர் வந்து சத்ரு எப்பவுமே ஒரு மனுஷனை நிர்வாணப்படுத்த தான் பார்ப்பான். நீங்க நல்லா பாருங்க, எங்க போனாலும் அந்த நிர்வாணப்படுத்துற தன்மை. ஏன்னா இந்த நிர்வாணப்படுத்திட்டா அவன் வந்து அந்த அபிஷேகத்தை பெற முடியாது, பரலோக கனெக்ஷனை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த நிர்வாணப்படுத்துகிற தன்மைகள் தான் அதிகமாக அங்க இருக்கும். ஆனா தேவன் எல்லாவற்றுக்குமே அவர் புதிய வஸ்திரத்தை அந்த வஸ்திரத்தால் மூடி இந்த தன்மை தான் நிறைய போடப்பட்டுட்டே இருக்கும். இப்ப இது ஒரு ஆவிக்குரிய ரகசியத்தின் தன்மை என்னன்னா, நமக்கு வஸ்திரங்கள் உடுத்தப்படுகிற ஒரு அடையாளம். இந்த வஸ்திரங்கள் உடுத்தப்பட தொடங்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, அந்த வஸ்திரத்தின் வழியாக வஸ்திரத்தின் தொங்கல், நீங்க பாருங்க ஆரோன் இடத்துல அந்த சிரசின் மீது அந்த வஸ்திர தொங்கல்ல விழுந்தது. அப்ப அந்த அபிஷேகம் அந்த வஸ்திரத்தின் வழியாய் புறப்பட தொடங்கும் போது உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் உண்டாகும்னா, அவர் வல்லமை பூரணமாய் வெளிப்படுது. இப்ப நீங்க அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவள் அந்த பூரண விசுவாசத்தோடு அந்த வஸ்திர தொங்கலையாவது, அது ஒரு ரகசியம், ஒரு ஆவிக்குரிய ரகசியம், அது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்ரீ அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட மாத்திரத்தை அந்த வல்லமை புறப்பட்டது. அவளுக்கு அந்த இடத்துல அந்த உதிரம் நின்றதுன்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமா, இன்னொன்னு பாருங்க சார், இன்ஸ்டன்ட் அவளுக்கு அந்த சுகம் உண்டாயிடுச்சு. அவள் உடனே அந்த ஃபீல் பண்ணிட்டா, அந்த உதிரப்போக்கு வந்து டக்குன்னு நின்றுடுச்சு. அவ சரீரத்துல ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவ என்ன அடையாளப்படுத்தியிருப்பானா, தனக்கு ஒரு இன்ஸ்டன்டான சுகம் உண்டாயிடுச்சு. ஆனா இவரிடத்துல இருந்து அந்த வல்லமை புறப்படுது. அப்ப அவர் திரும்பி இழுத்தது அப்படிதான் யார் தொட்டது
ஆனா அந்த இடத்துல அந்த சூழ்நிலையே கிடையாது. ஏன்னா எல்லாரும் நெருக்கிட்டு தான் அவர் போறாங்க. அப்ப நீங்க பாருங்களேன், அவரோடு நெருக்கி போறவங்க, அவரை தொட்டுக்கிட்டே போறவங்க, தள்ளிக்கிட்டே போறவங்க கிட்ட கூட அந்த வல்லமை இல்லை. கூட இருந்தவங்களுக்கும் அந்த வல்லமை புறப்பட்டு போனது அறியல. அந்த விசுவாச இருதயத்தோடு நான் இதை தொட்டால் நான் சுகம் பெற்றுக்கொள்ளுவேன் என்று அவள் அந்த தீர்மானம் பண்ணி அந்த தொடும் பொழுது அந்த வல்லமை போற. அப்ப பாருங்களேன், அதுல அப்போ இதுதான் கடைசி நாட்கள் எழும்புற யவன சந்ததி. அது ஒரு பூரண விசுவாசத்தோடு இருக்கிற சந்ததியா இருக்கும். அந்த பூரண விசுவாசம் அவர்கிட்ட இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளதா. அதாவது அவர் மனுஷகுமாரனா இருக்கும் போதே அந்த வல்லமை அவர்கிட்ட வெளிப்பட்டது. அவர் தேவகுமாரனா இருந்து ஜெயிக்கிறவராய் எழுமுனா அந்த வல்லமை எப்படி இருக்கும்? அது நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த மகிமை. அதுதான். ஏன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை நடுவில் ஒன்று இருக்கு சிஸ்டர். அது பவுல் மூலமா வெளிப்படும். ஆமா ஆமா ஆமா, அருமையான ஒரு காரியம். நிறைய இன்சிடென்ட்ஸ்ல நம்ம அதை வாசிக்கிறோம். ஆமா, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கே அவ்வளவு பவர் இருக்கும்னு சொன்னா. ஆமா ஆமா, அந்த கடைசி கால எழும்புதலின் வல்லமை அவருடைய அந்த அதனாலதான் சார் நீங்க பாருங்க காரியம் போடப்படுது சிஸ்டர். எழும்புதலின் வல்லமை வெளிப்பட எழும்புதல் அடைந்த இருதயங்களிலிருந்து வெளிப்படுகிற விசுவாசம், பூரண விசுவாசம். ஆமென். பூரண விசுவாசம். அவர் மட்டுமே, அவர்கிட்ட இருந்து தான் நான் இதை பெற்றுக்கொள்வேன். எப்படி அந்த ஸ்திரீக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விசுவாசம் வெளிப்பட்டதோ, அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த வல்லமை கண்டிப்பா கிரியை செய்யும். ஆமென். அவர்கிட்ட இருந்து இழுக்கிற வல்லமை, அதை அவராலே அதை நிக்க வைக்க முடியாத அளவுக்கு அவர்கிட்ட இருந்து அது கடந்து வரும். யார் யாரெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறாங்களோ இதை இருதயத்துல விசுவாசித்து, இத்தகைய விசுவாசத்தை எனக்கு கொடுத்தருளும் தகப்பனே. ஆமென். பூரண இதற்கு விரோதமா கிரியை செய்கிற என்னுடைய மாம்ச சிந்தையின் காரியங்கள் எல்லாமே எடுத்து போடும் ஆண்டவர். ஏன்னா அதை கூட நம்மளால நீக்க முடியாது, அவர் தான் நீக்கி போகணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இத்தகைய நமக்கு ஒரு விசுவாசம் இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விசுவாசம். ஏன் தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கணும்? ஏன்னா அவருடைய கரத்தின் வல்லமை ரெடியா இருக்கு கொடுக்க. பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயம் ஆயத்தமா இருக்கா? ஆயத்தமுள்ள இருதயத்தை நோக்கிதான், அந்த பரிபூர்ண விசுவாசத்தை நோக்கிதான் பரிபூர்ண நிரந்தர விடுதலையை கொடுக்கக்கூடிய அவருடைய வல்லமை அவருடைய கரத்திலிருந்து புறப்படும். ஆமென். ஆமென். இதை தேவன் சொல்றாரு. ஆமென். அதே மாதிரி நீங்க பாருங்க சிஸ்டர், அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு வெளிப்படுத்தல் 5ல 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது பாருங்க. அவர் சொல்றாரு, அவர்களும் யாருன்னா, அதுக்கு முன்னாடி 10ஆம் வசனத்துல இருந்து பார்க்கும்போது, எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார். அதாவது அவருக்கு முன்னாடி நிக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தேவனுக்கு முன்னாடி நிக்குது. அந்த கூட்டம் பாடுது. அப்ப பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருக்கிற அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார். நீங்க பாருங்க, 7 காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் இதை கொடுத்து நமக்கு வெளிப்படுத்தினார். ஞாபகம், இது ஆட்டுக்குட்டியானவருடைய வல்லமை. அதாவது ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ஆமா. ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமா இருக்கிறார். ஆமா, விளக்கு. அவர்தான் விளக்கு. அவர்தான் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய அந்த உடன்படிக்கை. அதுதான் அந்த தன்மை. இப்ப நீங்க இதுல பாருங்களேன், அவர் சிங்காசனத்திலே ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய், அப்ப சகலமும் அவராய் மாறிடுறாரு. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய முகம், அது அவர்தான் முத்திரை உடைக்க பாத்திரவான். அவர்தான் ஜனங்களை அது அப்படின்னா என்ன மாஸ்டர், பிதாவானவர் நியாயத்திற்கு கொடுக்கும் முழு அதிகாரத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். பிதாவான தன் ஜனங்களை மீட்டுக் கொள்ற முழு அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டார். பிதாவானவர் தனக்கு ஒத்த அத்தனை மகிமையும் வல்லமையும் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லாவற்றையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அப்ப இதோட தன்மை, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாருக்கு பங்கு இருந்ததுன்னா லூசிபருக்கு. அதனாலதான் அவன் போய் தேவ சமூகத்துல நிக்கிறான், இடதுபுறமாய் நிக்கிறான்.
அந்த அந்த காரியம் அவனுக்கு கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அவர் டக்குனு எடுக்கல. அப்பனா நீங்க சொல்ல வர்றது என்ன சிஸ்டர், இந்த அதிகாரங்கள் உடையவர்கள் தேவ சமூகத்துல நிக்க பாத்திரவான்களா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, அதனாலதான் அவர் வந்து சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறார்கள் சொல்லப்படுது. அப்ப இந்த இடத்துல அவர் எப்பொழுது இப்போ பிதாவின் சிங்காசனம் நிக்கல, ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்துக்கு முன்பா நிக்கிறாங்க. அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானுடைய தன்னை அங்க வெளிப்பட தொடங்கும் பொழுது அவருடைய கணம், அவருக்கு கொடுக்கப்படுகிற கணம், அவருக்கு கொடுக்கப்படுகிற மரியாதைன்னு சொல்றதை விட அவருக்கு கணம் தான் சொல்லணும், மரியாதைன்னு சொல்ல முடியாது, கணம் தான் சொல்லணும். அந்த கணம் எப்பேற்பட்டதுன்னா, இதுவரை பூமியிலும் வானத்திலும் சகலத்திலும் சதா சர்வ காலமும் உண்டாகாத ஒரு கணம். ஆமென். அதனாலதான் அவர் சொல்றாரு, கர்த்தரே தெய்வம் என்று முழங்கால்கள் முடங்கும், நாவெல்லாம் அறிக்கையிடும், அவர் நோக்கி பார்க்கும். அந்த கணம் அவர் மட்டும்தான் தேவன். ஆமென். அவரும் ஒரு தெய்வம் இல்ல, அவர் தான் தெய்வம், அவர் தான் தேவன். கடைசி நேரத்துல நீங்க யாரும் சொல்ல வேண்டியதில்ல, கர்த்தர் தான் தெய்வம் சொல்ல வேண்டியதுலன்னே சொல்றாரு. ஆமா, உங்களுக்கு யாரும் உணர்த்த வேண்டியது, ஏன்னா அவன் உணர்ந்து கொள்ளுவான். ஆமென். அப்போ அந்த இந்த வல்லமை பூமியில வெளிப்பட தொடங்கும் போது, அவரிடத்திலிருந்து இந்த ஞானம் வெளிப்பட தொடங்கும் போது, இந்த பலம் வெளிப்பட தொடங்கும் போது, இந்த கணம், இந்த ஐஸ்வர்யம், இந்த மகிமை எல்லாம் வெளிப்பட தொடங்கும் போது, இதுதான் பாய்ந்து ஓடுகிற ஒரு நதியின் ஒரு வெளிப்பாடு. ஜீவ ஊற்று அது நதியாய் புறப்படுது பாத்தீங்களா. இது பாய்ந்து ஓடி அந்த ஜனங்களுக்குள்ளே புறப்பட தொடங்கும் பொழுது அவர்கள் யாவரும், அதுதான் வந்து ஏசாயில சொல்லப்படுகிறான், குருடன் காண்கிறான், செவிடன் கேட்கிறான், இருதயம் கல்லான இருதயம் சதையாய் மாறுது, தெற்றுவாயிலும் தெளிவாய் பேசுகிறான், கர்த்தர் யார் என்று அவனுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அவன் தன்னாகவே உணர்ந்து கொள்ளுகிறான், தானாகவே உணர்ந்து கொண்டு அவரை நோக்கி மனம் திரும்புகிற கூட்டமாய் மாறும். ஆமென். அப்ப இந்த வல்லமை வந்து ஒரு எப்படிப்பட்ட ஒரு பூமியில கிரியை செய்யும்னா, ஒரு பூரண விசுவாசம் உள்ள, ஏன்னா தேவன் சொல்லல விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரா சொல்லப்படுது அவளுக்கு நிறைவேறும். அப்ப எப்படிப்பட்ட இந்த விசுவாசம், அப்ப இந்த பூர்ண விசுவாசம் அவளுக்குள்ள வந்துருச்சுன்னா இல்ல, அவளுக்குள்ள அது விதைக்கப்பட்டிருந்தது. இந்த பூர்ண விசுவாசம் கூட அப்பா அவங்களுக்கு பூர்ண விசுவாசம் இருந்தாருன்னா சுகம் பெற்று, இந்த இருந்ததுன்னு சொல்ற கேடரே நம்ம கிடையாது சிஸ்டர். ஏன்னா எதுவுமே நம்மளால உருவாக்கப்பட்டது கிடையாது. நானா உன்னை கிரியேட் பண்ணிக்கிட்டேன்றதுலாம் எதாவது கிடையாது, நான் தான் இதை செஞ்சேன்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பூர்ண விசுவாசம் அவளுக்குள் விதைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல அந்த விசுவாசம் வெளிப்படும் போது அவருடைய வல்லமை வெளிப்படுது. அதே போலதான் தேவன் சொல்றார், தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் என்ன பண்றார், முத்திரிச்சிருக்கிறார் எல்லாத்தையும். ஆமென். அப்போ அந்த கேரக்டர் வர 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 என்ன ஆகும்னா, நமக்குள்ள வெளிப்படுகிற அந்த முத்திரை உடைக்கப்படும் போது வெளிப்படுது பாத்தீங்களா அந்த வல்லமை, அந்த விசுவாச அறிக்கை, அது என்ன பண்ணும்னா பரலோகத்தை அசைக்கும். ஆமென். அது உங்களுக்கே தெரியும், நமக்கே தெரியாது அது அந்த காரியம். அது பேசப்படும் போது அந்த ஃபுல் ஹார்ட்டடோட, அந்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட, முழு சரீரத்தோடு, அந்த பலத்தோடு வெளிப்படும் போது அதுதான் பாய்ந்து ஓடுகிற வல்லமையா வெளிப்படும். அதுதான் தேவனை பூமியில கிரியை செய்ய வைக்கும். அவர் வல்லமையை பூமியில கட்டவிழ்க்க வைக்கும். இனி தேவன் அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பரத்திற்கும் பூமிக்கும் ஒரு கனெக்ஷனை உண்டாக்கும். ஆமென். ஆமென். அதுக்குதான் இந்த விசுவாசம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த நாட்கள்ல கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு தந்தருளுவாராக. நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள் கூட தகப்பனே, இதோ தேவரீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்ற அந்த வார்த்தை அப்பா, இதை விசுவாசிக்கிற ஜனங்களும் பெற்ற உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வார்களாக. நீர் அதை சித்தம் கொண்டபடியா அதற்குண்டான தகுதியையும் தேவனே கொடுக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயங்கள், இது எனக்காகவே இதை தேவன் பேசுகிறார் என்ற விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் இதை விசுவாசிக்கிறார்களோ, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இதை பெற்றுக்கொள்ளும். ஆமென். அந்த வல்லமை அவரிடமிருந்து புறப்படத்தக்கதாக ஒரு விசுவாசம் அந்த இருதயங்களில் இந்நாளில் விதைக்கப்பட்டதற்காய் உனக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த சம்பாஷணை அப்பா அடியார்களை மறைத்து தேவரீர் பேசினபடியால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதன் பலனை இதை பார்க்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
அவர்கள் பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்னுமாய் உம்மிடத்தில் கிட்டி சேர தேவரீர் இத்தகைய பராக்கிரமுள்ள காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் இதை அப்பா உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஜெயமெடுத்தீர் இந்த நாளில், அதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.